வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய இரா பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு சமூக சேவகர், அது மட்டும் இல்லை ஒரு பத்திரிகையாளர். மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கு இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் போட்டியிடுறாரு. இவர் வந்து பல பெரிய பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஒரு ஆளாக களம் கண்டிருக்கிறாரு. கடலூர் மாவட்டத்தில் அரசு மலர் பத்திரிகை சார்பிலேயும் நம்ம ஏஎம் டிவி குழுமம் சார்பிலேயும் அவரோட ஒரு நேர்காணலில் இப்போ இருக்கு. வணக்கம். நான் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஈரா பிரகாஷ் கம்ப்யூட்டர் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். இதுவரை பல சமூக சேவைகள் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். மக்கள் மீது கொண்டிருக்கிற அன்பின் காரணமாகவும் பற்றின் காரணமாகவும் ஏதாவது அவங்களுக்கு சேவை நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த களம் இறங்கியுள்ளேன். சுயேட்சை வேட்பாளராக கம்ப்யூட்டர் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, விருதாச்சலம் மற்றும் திட்டக்குடி அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் சேர்ந்தது தான் ஒரு கடலூர் நாடாளுமன்ற தொகுதி. இதில் இருக்கிற மக்கள் அனைவருமே வாக்களிக்கலாம். வரிசை எண் 18 பட்டன் நம்பர் 18 வாக்களிச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்களிக்கலாம். உங்கள் மேலே இருக்கிற பற்றுதலாலையும் நன்றி கடன் செலுத்துவதற்காகவும் மக்கள் மீது கொண்ட அன்பினாலும் இந்த சமூக சேவையை வந்து மக்கள் சேவையாக, அரசியல் சேவையாக, மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டுமே என்பதோட முதல் நோக்கத்துக்காகத்தான் இவ்வளோ பெரிய கட்சிகளெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிக்கணுன்ற எண்ணத்தில், மக்களுக்காக ஏதாவது செஞ்சே தீரணுன்ற ஆர்வத்தில் சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கியிருக்கிறேன். உங்கள் பொன்னான வாக்குகளை பெருவாரியான, அதாவது இதுவரைக்கும் யாரும் கண்டிடாத வெற்றி அளவிற்கு கம்ப்யூட்டர் சின்னத்தில் வரிசை எண் 18 வாக்களித்து சுயேட்சை வேட்பாளராகிய எனக்கு, எனது பெயர் ஈரா பிரகாஷ், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈரா பிரகாஷ், கம்ப்யூட்டர் சின்னம், இங்கிலீஷில் கம்ப்யூட்டர், தமிழில் கணினி, வரிசை எண் 18 பட்டன் நம்பர் 18 வாக்களிக்கணும். மக்களே, உங்களுக்கு தொண்டு செய்ய தான் இந்த மக்கள் சேவையை நான் கையில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லது நடக்கணும் என்பதற்காகவே நான் களம் இறங்கியிருக்கிறேன், போராடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யணுன்ற ஒரே எண்ணத்துக்காகத்தான் நான் இந்த பணியை துவங்கியிருக்கிறேன், சேவையை துவங்கியிருக்கிறேன். மக்களே, என்னுடைய அறிக்கைகளும் மற்றும் வாக்குறுதிகளை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்படுத்தி தரப்படும். திருநங்கைகளுக்கு 10% முதல் 20% வரை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். மருத்துவ காப்பீடு 30 லட்சம் வரை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும். அரசு பேருந்துகளில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் பாரபட்சம் இல்லாமல், கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயணம் சீட்டு வழங்கப்படுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படும். கல்வி மற்றும் உயர்கல்வியை 1ஆம் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை இலவசமாக, தரமாக, சிறப்பாக செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். கல்வி உயர்கல்வி முடித்த உடனே அந்த மக்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு எந்த ஸ்கில் அவங்களுக்கு ஏதுவாக இருக்கோ அதுக்காக ஒவ்வொரு பின்கோடு வாரியாக பயிற்சி மையங்கள், ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் துவங்கப்பட்டு பின்கோடு வாரியாக, உதாரணத்துக்கு நெல்லிக்குப்பம் 607105, கடலூர் 607001, இந்த மாதிரி கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து பின்கோடு வாரியாக ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் அமைத்து அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக ட்ரைனிங் அளிக்கப்படும். கல்வி உயர்கல்வி பயிற்சி முடிச்சோன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும். அந்த வேலைவாய்ப்புக்காக ஒவ்வொரு பின்கோடு வாரியாக கல்வி முடித்தோன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும். அந்த வேலைவாய்ப்புக்கான வேலைவாய்ப்பு ஆலோசனை மையங்கள் துவங்கப்படும். ஒவ்வொரு பின்கோடு வாரியாக, மாவட்டத்துக்கு ஒரே ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகம் தான் இருக்குது. பின்கோடு வாரியாக ஆலோசனை மையங்கள் துவங்கப்பட்டு அந்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும். மருத்துவ காப்பீடு 30 லட்சம் வரை வழங்கப்படும். விவசாயிகளுக்கு 5000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். அப்புறம் உங்களுடைய மின்சாரம் 100 யூனிட்லேருந்து 250 யூனிட் வரை இலவசமாக பெற்று தருவதற்காக போராடுவேன். அப்புறம் மக்களாகிய நீங்கள் மழை வெயிலும் பார்க்காம போயிட்டு ரேஷன் கடையில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு மழை வெயில் பார்க்காம போயிட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க. அதை வீட்டுக்கே வந்து சேருவதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும். மக்களே, இதே மாதிரி மருத்துவம்
ஆலோசனை பெற்ற உடனே உங்களுக்கு மருந்து தேவைப்படும். அந்த மருந்தை அரசாங்கமே உங்கள் வீட்டுக்கே வந்து தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் மக்களே. இது மாதிரி எண்ணற்ற சேவைகள் மக்களுக்காக எண்ணி வச்சுருக்கேன், சிந்திச்சு வச்சுருக்கேன், மக்களுக்காக தான் சிந்திச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாருமே செய்யாததை, செய்ய முடியாததை செஞ்சு தரணுன்றதுக்காக தான் நான் இந்த களம் இறங்கியிருக்கிற மக்களே. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களும் கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல், துயரம் இல்லாமல் இருக்கணுன்றது தான் என்னுடைய மக்கள் சேவை, மக்களுக்கான சேவை. மக்களுக்காகவே என் மூச்சு, மக்களுக்காக தான் என் பேச்சு, மக்களுக்காகவே தான் என்னுடைய சிந்தனை, மக்களுக்காகத்தான் என் மூச்சு, உயிர் அனைத்தும். உங்களிடம் இந்த வாக்குறுதிகள் அளித்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். ஜெயிச்ச உடனே ஓட மாட்டேன், ஒளிய மாட்டேன். கண்டிப்பாக சேவை செஞ்சே தீருவோம் மக்களே. உங்களில் ஒருவன், மக்களின் ஒருவன், மக்களுக்கான ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டுக்கொள்கிறேன். கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டி விரும்பி தாழ்மையுடன், பணிவுடன், பண்புடன், பாசத்துடன், நேசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. வரிசை எண் 18 வாக்களிக்கணும் மக்களே. அந்த பட்டன் 18வது பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் கம்ப்யூட்டர் சின்னத்தில் வாக்களிக்கலாம். கம்ப்யூட்டர், இங்கிலீஷில் கம்ப்யூட்டர், தமிழில் கணினி மக்களே. நன்றி.